எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னடா எடுத்த உடனே எங்கேயும் ஷாப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இது நம்ம மோமோஸ் குட்டிக்கு வந்துட்டு 7ஆம் காப்பு பண்ணுறாங்க. அதனால் அப்படியே வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்தோம். ஏன்னா இங்கே போனால் எல்லாமே வாங்கிடலாம். கீழே ஜுவல்ஸும் வாங்கிடலாம், மேலே போனால் ட்ரெஸ்ஸும் எடுத்துடலாம். மற்ற கடைனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கடைக்கு போய் நிற்கணும். அதனால் ரொம்ப டைம் ஆயிரும் ஊருக்கு போகிறதுக்கும். அதுவும் அந்த சைட் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், இந்த குரோம்பேட் பக்கம்லாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் இங்கே வாங்கிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக சரவணா செல்வரத்னம் தான், அங்கே தான் போயிருந்தோம். மோமோஸ் குட்டிக்கு வந்துட்டு நேம் வச்சாச்சு. சொல்ல மறந்துட்டேன், 7ஆம் காப்பு கூடவே நேமிங் செரிமனியும் சேர்த்து வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப அழகான பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்னென்னமோ நேமெல்லாம் யோசித்து கடைசியில் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன பேருன்னு. ஏன்னா எல்லாருமே தம்பி காதில் சொல்லிகிட்டே தான் போனாங்க. சாரி, தம்பின்னு சொல்கிறது என்னோடய தம்பி இல்லை, மோமோஸ் குட்டியை தான் தம்பின்னு சொல்கிறேன். கோல்டில் வந்துட்டு காப்பு போடணும் தான் எனக்கு ஆசை. ஏன்னா நான் வந்துட்டு நினச்சிட்டே இருந்தேன், என்ன குழந்தை பிறந்தாலும் ஃபஸ்ட்டு அத்தையாக நான் போடுறது கோல்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக 2 பேங்கில் எடுத்திருப்பேன், பையனாக இருந்தால் 2 காப்பு போட்டிருப்பேன், அப்படி தான் யோசித்தேன். சரி ஓகே, பையன் தானே காப்பு எடுத்துருவோன்ட்டு பார்த்தோம். கடைசியில் காப்பு வந்து எல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, குழந்தைக்குன்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. கடையில் வந்து என்ன சொன்னாங்க, பிரேஸ்லெட் மாதிரி எடுத்துருங்க, நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது இஷ்டமே இல்லை. என்ன, நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு காப்பு போடணுன்றது தான் என்னோட ஆசை. சரி எதுக்கு நம்ம போய் மற்றெல்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி பிளெயினாக எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அண்ட் இந்த மாதிரி இந்த மணி வச்ச மாதிரிலாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்துட்டு வெயிட்டும் கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலாக போடுவாங்கன்னாங்க, அந்த மணியோட ரேட்லாம். அது நமக்கு வேஸ்ட் தான், லாஸ் தான் நமக்கு எப்பயும்னு சொல்லிட்டு அது நான் வாங்கலை. அதனால் பிளெயினாக ஒரு பேங்கிள் மாதிரி இருந்தால், அது ஆக்சுவலாக பேங்கிள் தானா, பட் நியூ பார்ன்றதுனால பாய்கள்லாம் பார்க்க மாட்டோம், 2 பேர் கையிலையுமே போட்டு விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா டிசைன்லாம் வச்சுருந்தா தான் கேர்ள்ஸ் போடுற மாதிரி இருக்குன்னாங்க. பட் குழந்தைக்கு என்ன தெரிய போகுது, இப்போதைக்கு போடலாம். ஒரு 2 வயசு வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 4 கிராம் கிட்ட இருந்தது. ரொம்ப லைட் வெயிட். இதுவாக இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ விற்கிற கோல்டு ரேட்லாம் பார்த்தோன்னா அப்படியே தலை சுற்றி விழுந்துருவோம் போல். நம்ம அப்படியே மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். இதுதான் மோமோஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாய் செக்ஷனுக்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறேன். அதை குட்டீஸ்க்கு சொல்கிறேன். ஹஸ்பண்டுக்கு போய் வாங்கியிருக்கோம், அது வேறு, அவங்க அடல்ட் செக்ஷன் வந்துடுவாங்க. ஆனால் பையன்னு பார்த்தா அந்த செக்ஷனில் போயிட்டு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெஸ் வாங்குகிறேன். நியூ பார்ன் அப்படின்னாலே இந்த மாதிரி நாட் போட்டு கட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு மெட்டீரியல் பிடிக்கல. ஒரு மாதிரி துவைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரில, ஒரு வாஷ்க்கு அப்புறம். சரி இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை, இந்த மாதிரிலாம் நிறைய அவங்க போட்டிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா போடுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பட்டன்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்க்குறதுக்கு. ஏன்னா நைனி பிறந்தப்போ நான் ஒரு நாள் கூட கடைக்கு போகிறேன். நான் எப்படி போக முடியும், நானே வந்து சிசேரியன் பண்ணிவிட்டு வீட்டில் படுத்துட்ருக்கேன், போனதே கிடையாது. 1 இயர் வரைக்கும் அதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவளுக்கு வந்த ட்ரெஸ்ஸே தான் வச்சு போட்டுருந்தேன். அப்படி இல்லைனா அவங்க அப்பா சென்னையிலேருந்து வரும்போது எப்போ வந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவார் ட்ரெஸ். அதனால் எனக்கு வந்து ஷாப்பிங் போகிற வேலையே கிடையாது. அப்போ போய் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து க்யூட்டாக இருக்குது அப்படிலாம் பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த சான்ஸும் கிடைக்கவே இல்லை. இப்போ தான் மோமோஸால் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கேப்பு, க்ளவுஸு, காலுக்கு அந்த சாக்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு நைனிக்கு போட்டுட்ட ஞாபகம் தான் இருக்குது. நைனி இது வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அவ்வளோ க்ளவுஸ் இருக்குது அவளுக்கு. க்ளவுஸு, சாக்ஸு, கேப்பு இதெல்லாம் சேர்த்து. ஆனால் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நைனி போட்டது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். குட்டியில் பிறந்தப்போ போட்ட ட்ரெஸ்லேருந்து ஒவ்வொரு இயர் பர்த்டே ட்ரெஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் அவளுக்கு பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்ப்பால, நம்மளை பற்றி கொஞ்சம் பெருமையாக என்ன பார்ப்பாரு, அவள் அம்மா இவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு. ஏன்னா நான் எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், நான் குட்டி வயசில் போட்ட ட்ரெஸ்லாம் இருக்கா காமிங்கன்னு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே அவங்க எடுத்து வைக்கல. அதனால தான் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெமரிஸ்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமாக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறது தான் அது, இல்லை நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. சரி அப்படியே மேலே போயிட்டு ட்ரெஸ்ஸு முடிச்சுட்டு ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கிளம்பி வரும்போதே சாப்பிட்டோம். வெளியில் சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே திங்ஸ்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நைட்டு நல்லா தூங்கியாச்சு. நான் கூட நினச்சேன் எப்படியும் காலையில் தான் வைப்பாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே ஈவினிங் தான் வைப்பாங்களாம். ஈவினிங் விளக்கு வைக்கிற டைமில் தான் பண்ணுவோம். 6 மணிக்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் ஈவினிங் எடுத்தது. நைனியை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். நைனி வந்துட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன். எல்லாருக்குமே சொல்ல, ஒரு சில க்ளோஸான ரிலேட்டிவ்ஸுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ தானே ரீசெண்டாக ஒன்று ஃபங்க்ஷனாக வந்துச்சு. சரி எல்லாருமே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் எல்லா டைமுக்கும் சொல்லிவிட்டு இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ஒரு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். நைனி பிறந்தப்போ வந்துட்டு இந்த 7ஆம் காப்புலாம் பண்ணவே இல்லை. அதாவது 7ஆம் காப்பு வந்துட்டு எப்படின்னா பிறந்த 7 டேயில் பண்ணணுமா, 7th டேயில் பண்ணுறது தான் 7ஆம் காப்புன்னு சொல்லிட்டு, அது அந்த அன்னைக்கு எந்த நாளாக இருந்தாலும் சரி, பட் அந்த 7th டே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லைப்பா. ஏன்னா நைனிக்கு பண்ணலை. என் ஹஸ்பண்ட் சைடில் வந்துட்டு அதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பக்கத்து ஊர் தான், பழக்கம் இல்லைலாம் எனக்கு தெரியல.
ஏன்னா இந்த பிளேட்டில் வச்சுருக்க திங்ஸ்லாம் பார்த்து எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா பூண்டு எப்பயும் நம்ம என்ன வைப்போம், ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து பூண்டு, கருவாடு, கத்திரிக்காய், அப்புறம் கேரட்டு, இந்த மாதிரி நிறைய காய்கறிகளும் அதில் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வைக்கணுமா அந்த அன்னைக்கு பிளேட்டில் கொண்டு போயிட்டு வைக்கணும். ஏன்னா அதுலேருந்து வந்துட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க போல் ரம்யாவுக்கு. நிஜமாக இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சான்றதே சத்தியமாக நமக்கு தெரியாதுல்ல. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த அப்படியே படிப்படியாக ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் வந்து நிற்கிறோம். பட் இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, ஓகே அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் வச்சுன்னா எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அந்த அன்றைக்கி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அதனால வேணால் இதை வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக ஏற்றுக்க முடியுது. நானுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஏழாங்காப்பு குழந்தைக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி இருக்குமா, இல்லை உங்கள் ஊர் சைடில் அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லையா, இல்லை என்ன பண்ணுவீங்க குழந்தை பிறந்து இந்த 7th டே அந்த மாதிரிலாம் ஒரு சில ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது வந்து ஏதாச்சும் தான் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் புதுசு. ஸோ இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த விலாக் வந்து மோமோஸ் தான். நம்ம வந்து என்ன தான் பேர் வச்சாலும் மோமோஸ் தான் அவர் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது கூப்பிட்றதுக்கு. அவன் பின்னாடி வளர்ந்து திட்டினாலும் பரவாயில்ல, மோமோஸ் தான் கூப்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆனால் சார் வந்துட்டு செம்ம தூக்கம், தூங்கிக்கிட்டே இருக்கான். நம்மளும் தட்டி 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 எழுப்பி பார்க்குறோம், டே எழுந்துடானா எழுந்திருக்கவே இல்லை. நம்மளும் என்ன தான் பண்ணுறது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே சார் எழுந்திருக்கவே இல்லை. அதுதான் இன்னமும் அம்மா வயிற்றுக்குள்ளேயே இருக்கும்னு நினச்சிட்ருக்கான் போல். அப்படியே கை காலெலாம் சுருட்டிக்கிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். யாராச்சும் திடீர்னு முழிப்பான். அதாவது முழிக்கிறது வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா நைட்டு தான். நைட்டு ஒரு மணி 2 மணிக்கெலாம் சாரை பார்க்க போனோன்னா நல்லா முழிச்சு கட்ட பார்த்துட்ருப்பார் எல்லாரையும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு சரி முழிச்சிருவான்னு தான் நினச்சோம். ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா சாண்டா கிளாஸ் மாதிரி ரெட் கலரில் ரெடி பண்ணி கூட்டு வந்து ஹஸ்பண்ட் கையில் தான் கொடுத்தேன். சரிங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு பிளேட்டில் எடுத்து வைக்கிறது, பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தேன். அவரை பார்த்து அப்படியே முழிச்சு பார்த்துட்டே இருந்தான். அப்போ தான் கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருந்தான். அப்புறம் எப்போ நம்ம ஆரம்பித்தோமோ அப்போ தூங்கினவன் எல்லோரும் வீட்டுக்கே போய் தூங்கிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் தூங்கிட்டே தான் இருந்தான். ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு 6:30 அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஈவினிங் சாயந்தரம் அந்த டைமில் சொல்கிறேன். அம்மா வந்துட்டு ஒரு சிலதான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தாயம், அப்புறம் கொலுசு, அருணாக்கொடி, அப்புறம் மோமோஸ்க்கு செயின், இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் வந்தவங்க எல்லாருமே கிஃப்ட்டு தான் தம்பிக்கு. அதாவது இன்னும் 2 வயசு வரைக்கும் அவனுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க தேவையில்ல. அந்த அளவுக்கு தம்பிக்கு ட்ரெஸ்ஸு அதையே போட்டால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் முடிச்சதுக்கப்புறம். இவன் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் குட்டி பாப்பா தாரா இவன் பேர். இவன் வந்துட்டு நான் எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு போவா. நல்லா வாய் பேசுவாள். அவகிட்ட உட்காந்து டைம் போகிறதே தெரியாது. பிரியாமான்னு விடவே மாட்டான் அந்த பக்கம் போனாலே. நான் கூட நினச்சேன் என்னென்னமோ செட்டப்லாம் இருக்குது, என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி மோமோஸ் வச்சுட்டு தான் நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதாவது தம்பிக்கு வந்து டெய்லியும் குளிக்க வைப்பாங்கள்ல, அவங்கள வச்சு தான் இந்த ஃபங்க்ஷனே முதல்ல நடந்தது. அவங்க தான் இன்றைக்கி ஃபுல் மேக்கப் பண்ணி விட்டாங்க மோமோஸ்க்கு. நான் காமிக்கிறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே மாறிட்டான் பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம். ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்ம பொட்டெல்லாம் இல்லாமல் பார்த்துருப்போமா, அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலரில் மை இல்லை இந்த வசம்புலெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதை வச்சதுக்கப்புறம் பார்த்தா டோட்டலாக ஃபேஸே வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ வெற்றிகரமாக விளக்கெல்லாம் ஏற்றி ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒரு பாட்டி காமிக்கிறேன். அது இவங்க தான் வந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக பண்ணி விட்டாங்க. அவங்கள பார்த்ததுமே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா நைனிக்கு ஒருத்தவங்க வந்தாங்க இது மாதிரி தான் டெய்லியும் குளிப்பாட்டுறதுக்கு. அவளை குளிக்க வைக்கிறதுக்கு காலைல எப்பயும் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக குழந்தைய எப்படி கமுத்தி போட்டு தண்ணி ஊற்றி காலை கையெல்லாம் நல்லா நீவி விட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கை காலை அப்படி சுருட்டிகிட்டே குழந்தை படுத்துட்டு இருப்பாங்கள்ல, அதனால கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஆனால் நைனிக்கு ஊற்றுறப்போ எனக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் தானே. என்ன தான் வந்துட்டு நம்ம பார்த்து அப்படியே பட்டுப்படாமல் நம்ம ஊற்றுவோம் நம்ம பண்ணால். பட் இவங்கள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை கூட அவங்க எவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணுற வித்தையெல்லாம் பார்த்தா எனக்கு மயக்கமே வந்துருச்சு. அப்போ ஐயோ என்னடா இப்படி பண்ணுறாங்க, போட்டு உருட்டுறாங்க, இந்த பக்கம் திருப்புறாங்க, கமுத்தி போடுறாங்க, விட்டை தூக்கி போட்டு கேட்செலாம் பிடிப்பாங்க போல். அது மட்டும் தான் அவங்க பண்ணாத குறை, மற்றது எல்லாம் பண்ணிட்டாங்க. உண்மையிலே எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. அவங்க நான் என்றைக்கு அந்த பொறுப்பை எடுத்தனோ அவளுக்கு தலைக்கு ஊற்றுறதுலேருந்து உடம்புக்கு ஊற்றுறதுலேருந்து அது வரைக்கும் அந்த பாட்டி பண்ணுற வரைக்கும் எனக்கு டெய்லி ஒரு மாதிரி பக்குன்னு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 3-4 மாதம் தான் ஊற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நானே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் டெய்லியும் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் போட்டு நல்லா கால் கை எல்லாமே நல்லா நீவி விட்டு மசாஜ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவேன். கை இப்படி நல்லா கை காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடணும்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. அது எல்லாமே எந்திரிச்சோடனே காலில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிப்பாட்டிட்டு வந்துட்டு பவுடர் வந்துட்டு நான் அடிக்கவே இல்லை. சொல்ல போனால் சுத்தமாக பவுடரே அடிக்கல. எப்பயாச்சும் லைட்டாக வெளியில் போனால் மட்டும் அந்த டைமில் ஒரு டச்சப் போடுவேனே தவிர பவுடரை வந்து அவளுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை.
ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான அவேர்னஸ் நிறைய அப்போ இருந்தே வந்துச்சுல. அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியாது என்னென்ன பண்ணோம், என்னென்ன பண்ணாங்க அந்த காலத்தில் இருந்துன்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் நைனி பிறந்தப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வீடியோஸ் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இது பண்ணலாமா குழந்தைக்கு, அது பண்ணலாமா. ஏன்னா எல்லா அம்மாக்களுக்கும் இருக்க ஒரு பயம் தானே அது. இந்த மாதிரி நெத்தியில் குங்குமம் விபூதி கூட நான் வச்சது கிடையாது, ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து தான் பண்ணேன் நான். இப்போ மோமோஸ்க்கு வச்சதுமே சுற்றி இத்தனை பேர் இருந்தாங்களே அப்படின்றதுக்காக கொண்டாட விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கழிச்சு விட்டாச்சு. ஏன்னா அது இப்போதைக்கு அந்த ஸ்கின்னுக்கு தேவைப்படாதுல்ல. ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த இடத்துல. ஏன்னா இப்போ தான் பிறந்த 7 நாள் தான் ஆகுது. இந்த ரெட்டு வந்துட்டு நான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனது தான். அந்த கலர் அவனுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா பிறந்ததுலேருந்து எல்லோரும் ஒயிட் ட்ரெஸ்ஸே போட்டு பார்த்துருக்காங்க, கலரில் வந்துட்டு பார்க்கவே இல்லை. ஏன்னா குழந்தைக்கு ஒயிட் வந்து ரொம்ப நல்லது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெட்டெல்லாம் எடுத்தேன். ரெட்டு, அப்புறம் ஆலிவ் க்ரீன், அப்புறம் இன்னும் ஒரு மாதிரி லைட் ப்ளூவில் இந்த மாதிரிலாம் எடுத்துனேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு எல்லா கலர்ஸுமே அங்கே. ஸோ அதுலேருந்து அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு எடுத்தோம். அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம பிளேட்லலாம் வச்சுருப்போம்ல ட்ரெஸ்ஸு பேங்கிள்லாம், ஸோ அதுதான் போடணும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கட்டிட்டோம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, நான் தூங்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சரி எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் இந்த பாட்டி வந்து கீழே கையில் வச்சுட்டு உட்காருமா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு வந்துட்டு சிசரியன் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நார்மலாக என்னென்னு. சிசரியன் தான் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் நாளைக்கு கீழே உட்காந்து எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் அவள் மேலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கையில் வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து மாற்றினாங்க. அங்கே பிளேட்டில் வச்சு இந்த ட்ரெஸ் தான் கொண்டு வந்து மாற்றினாங்க. அந்த ட்ரெஸ்ஸு மாற்றதுக்கு எனக்கே ஒரு பயமாயிடுச்சுன்னா தலையை வேறு பிடிக்கணும். ரொம்ப குட்டியோண்டு எலிக்குட்டி மாதிரி தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் ஒரு பயம் தானே, நல்லா கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டி என்னென்னா இப்படி திருப்பு அப்படி திருப்புன்னு இந்த ஊருட்ட ஓடுறாங்க. அப்போ கூட எழுந்திருக்க மாட்டான், நல்லா தூங்கிட்டு இருந்தான். இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துல நம்மளாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு அங்கே ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போது தான் தோணுச்சு. நமக்கே தெரியல, நமக்கு அந்தளவுக்குலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நம்ம ஒரு குழந்தை வச்சுருக்கோம், அந்த ஒரு குழந்தையுமே வீட்டில் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் பார்த்துட்டு தான் நம்மளும் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி நம்மளும் பார்த்துட்டோம். மற்றபடி இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு. எத்தனை குழந்தைய பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. குழந்தைய ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படி வேணால் இவங்ககிட்டேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போது குழந்தெல்லாம் பிறந்தோடனே டாக்டர்ஸ் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வசம்பு வந்துட்டு வாயில் வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹனி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிறந்தப்பவே நம்மக்கிட்ட ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்படி தான் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க இன்னும் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்க காலங்காலமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. நான் தப்பு சொல்லலை யாருமே. பட் அவங்களுக்கு அது தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரிஞ்சது நம்ம சொல்கிறோம். நம்மளோட சஜஷன் கொஞ்சம் எடுத்துக்கலாம்ல அவங்க. ஏன்னா இந்த பவுடர் வந்துட்டு இப்போ போடாதீங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா பவுடர் வந்துட்டு நீடே கிடையாது பசங்களுக்கு. ஸோ ஃபேஸில் ரொம்ப லைட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் துணியில் தொட்டு லைட்டாக அப்படி இப்படி தேய்ச்சி விட்டாங்க. அப்புறம் இந்த ஆம்பேட்டில் உடம்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. சரி இதுக்கப்புறம் நீங்கள் குளுக்க வச்சா கூட நிறைய இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு பூசி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கே ஒரு பாயிண்டில் டவுட் வந்துருச்சு, இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டாக தான் சொல்கிறேன்னா அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குல்ல குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நம்மளும் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம் நிறைய விஷயத்தில். அப்புறம் வாங்கிட்டு போன செயின் எல்லாமே போட்டாச்சு. ஆனால் வந்துட்டு அவருக்கு எதுவுமே பத்தலை. செயின் பத்தாது தான் இப்போதைக்கு, அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த கொலுசு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எல்லாமே. சரி அப்புறம் அம்மா வந்து செயின் மட்டும் போட்டு விட்டாங்க. அப்புறம் இந்த வெள்ளை எருக்கில் வந்துட்டு அருணாக்கொடி போடுவாங்க. நைனிக்காக தான் போடுறது. ரொம்ப தண்ணி படப்பட கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கட்டும் போதே கொஞ்சம் லூஸாக தான் கட்டுவாங்க. ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. பால் மணின்னு சொல்லுவாங்க, ஏதோ கையில் போடுறதுக்கு கழுத்தில் போடுறதுக்கு, அப்புறம் என்னென்னமோ இருந்துச்சு அந்த ஒரு பாக்ஸில். பார்த்தேன் நான், அம்மா வாங்கிட்டு வந்தது தான். அது எல்லாமே நைனிக்கு போட்டது தான். ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதெல்லாம் இப்போ எப்போ போட்டாங்க என்ன போட்டிருந்தான்னு கூட எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நைனி பிறந்தப்போ பார்க்கணுமே, அவள் ஃபேஸில் வந்துட்டு ஃபுல்லாக முடி. அவள் கன்னத்தில், அவளோட நெத்தியில், சீக்கில் ஃபுல்லாக முடி, கை ஃபுல்லாக முடி, முதுகு ஃபுல்லாக முடி. எனக்கு அப்படியே என்ன குரங்கு குட்டி மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க வளர வளர அந்த முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது குளிக்க வைக்கும் போதெல்லாம் முடி அப்படியே போயிடும்னு சொன்னாங்க. ஆனால் உடம்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு. ஆனால் கையிலையும் ஃபேஸ்லேயும் மட்டும் போகவே இல்லை. சீக்கிலலாம் அவ்வளோ முடி இருந்தது. அதுக்கு இந்த பாட்டி என்ன சொன்னாங்க, குளிக்க வைக்கும்போது இந்த கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டுனா முடி போயிடும்னாங்க.
எனக்கு வந்து பயம் இத்தினோண்டு சின்ன குழந்தைக்கு எப்படி அதெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க அப்படின்றது நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியல அது போடலாமா வேணாமா, இல்லை பாசிப்பருப்பு போடலாம், அது வந்து அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி பாசிப்பருப்பு மட்டும் பண்ணால் ரொம்ப நைஸாக அரைச்சி கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அதையுமே அவங்க போட்டு தேய்ச்சி ஏதோ இருக்கு பாருங்களேன், எனக்கு பார்த்து பயம் வந்துருச்சு. நம்ம போட்டு ஒரு மாதிரி லைட்டாக நம்ம சாஃப்டாக ஜென்டலாக நம்ம வந்துட்டு குளிப்பாட்டுவோம்ல, போட்டு வரன்னு வரட்டுன்னு ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி கீச்சி தான் குளிப்பாட்டுவாங்க. எனக்கு அப்போலாம் புரியவே இல்லை. யார் கேட்டாலும் அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணணும், அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்கிறாங்களா, சரி இப்படி தான் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப பண்ணவே கூடாது குழந்தைங்கள. ஏன்னா ஸ்கின் வந்துட்டு ரொம்ப முக்கியம் வளர. அதனால் அதை வந்து நம்ம ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். போட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு கை எஃபர்ட் வருதோ அந்த அளவுக்கு போட்டு தேய்ச்சிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா கூட நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தேய்க்கலாம். ஆனால் சின்ன குழந்தைக்கெலாம் அவ்வளோ ஸ்ட்ரெயின் போட்டு தேய்க்கவே தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றணும் குழந்தைக்குன்னுவாங்க. நிஜமாக உடம்பு தாங்குமான்னு தெரியல. சும்மா ப்ராக்டிக்கலாக பேசுவோமே நம்மளே, அதெல்லாம் வந்துட்டு அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். பட் கொதிக்கவா ஊற்றுவாங்க. நம்ம கை இப்படி வச்சோடனே நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் ஓகே. இதெல்லாம் ஆக்சுவலாக நான் யோசித்து வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. எனக்கு இதில் ஆக்சுவலாக டவுட் இருக்குது இன்னமும் தான். ஏன்னா அப்போ நைனி பிறந்தப்பெல்லாம் நான் இந்த மாதிரி விளாக் சேனல்லாம் என்கிட்ட இல்லை. அப்போ எனக்கு எதாவது டவுட் வந்தாலும் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. பக்கத்தில் அக்கம் பக்கம் கேட்பேன், அவ்வளோதான், தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்பேன். மற்றபடி இந்த மாதிரி இவ்வளோ பேர் எனக்கு நீங்கள் சஜஷன் சொல்கிற மாதிரி யாரும் கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து நான் கேட்குறேன், உண்மையிலே நல்லா கொதிக்க தண்ணி ஊற்றணுமா குழந்தைக்கு, இல்லை இந்த மாதிரிலாம் போட்டு வரட்டுன்னு தேய்க்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நிஜமாலுமே பண்ணணுமா, இல்லை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதுன்னு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். காலைல வந்துட்டு ஐம்பொன் காப்பு போட்டாங்க, அதுதான் போடணும் போல் இப்போது. 5 இதுவும் சேர்ந்த மாதிரி ஒரு காப்பு. அது எல்லாமே சருக்கு லூஸ் தான் இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா புச்சிட்டிக்காக ஆனால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வசம்பை வச்சு பிரேஸ்லெட் மாதிரி கையில் வந்து கட்டி விட்டாங்க 2 கையிலையும். அப்புறம் வந்துட்டு பிளாக்கு ஒயிட்டு வச்ச மாதிரி பேங்கிள்ஸு, கழுத்துக்கு வந்துட்டு இந்த பால் மணின்னு சொல்கிற மாதிரி ஒன்று, கைக்கும் வந்து பால் மணி மாதிரி ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டாங்க. அதாவது பையனாக பிறந்தா ஒரு சில விஷயத்தில் லக்கு தான், ஒரு சில விஷயத்தில் அன்லக்கி தான். ஏன்னா கேர்ள்ஸாக இருந்தோன்னா வருஷம் எல்லாமே கிடச்சிரும். பசங்களுக்கு வந்துட்டு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். முக்கியமாக இந்த ட்ரெஸ் எடுக்கிற விஷயத்தில் கூட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா நான் வந்துட்டு 2 பேர் கூட வளர்ந்தேன். என் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும், நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஒரு பர்த்டே கூட ட்ரெஸ் எடுக்க வர மாட்டானுங்க 2 பேருமே. அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு போர் அடிச்சிருச்சு கொஞ்ச நாள்லேயே. அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நானும் அப்படி கிடையாது. இந்த வயசு வரைக்குமே பர்த்டே அப்படின்னா கேக்கு, அவுட்டிங் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் எனக்கு ட்ரெஸ் வாங்கிடணும், அது மட்டும் இந்த வயசு வரைக்கும் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஆனால் பசங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்ச நாள்லேயே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு, இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் வந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டேன், அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிடாது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படின்னு, அது மாதிரி தப்பாக ஃபாலோ பண்ணிடாத அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். அதில் வந்துட்டு முக்கியமாக இந்த மாதிரி இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க குளிப்பாட்டும் போதெல்லாம், எல்லாத்தையுமே அவங்க பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காத, எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இந்த வசம்பை வந்துட்டு வாயில் வைக்கிறது அது பொதுவாக வைக்க மாட்டாங்க தான். அது ஒரு காலத்தில் வச்சாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு யாருமே அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு பொட்டா வேணால் வச்சுக்கலாம், ஆனால் வாயிலெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த எப்பயுமே ஃபீட் பண்ணிட்டு முடித்த உடனே வாயை வந்து லைட்டாக தொடச்சி விடணும். நான் என்ன பண்ணிட்டேன், தொடச்சி விட்டேன். ஆனால் கொஞ்சம் அழுத்தி நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டேன். அதாவது தேய்ச்சி நல்லா தொடச்ச மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு நான் பண்ண ஒரு மிஸ்டேக். நிஜமாலுமே அதை நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். துடைக்கணும், பட் லைட்டாக தொடச்சா போகலையேன்னு சொல்லிட்டு நல்லா போட்டு தொடச்ச மாதிரி பண்ணி வச்சுட்டேன். டெய்லியுமே அதே மாதிரி தான் பண்ணுவேன். பட் அது பண்ண ஒரு மிஸ்டேக் தான். அதை வந்து ரம்மையிட்ட சொல்லியிருக்கேன், நீ வந்து துடைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டர் கூட எடுத்துக்கோ, இல்லை ப்ளெயினாக ஒரு நல்ல காட்டன் துணியை எடுத்துகிட்டு லைட்டாக பண்ணிவிட்டால் போதும், ரொம்ப போட்டு தேய்க்கணும் அவசியம் கிடையாது. நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபுல் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டார் மோமோஸ் குட்டி. இப்போ வந்து இது என்னோட டர்ன். ஸோ நான் வந்து குட்டிக்கு ஒரு காப்பு எடுத்துகிட்டு வந்தால் நான் போட்டே ஆகணும்ல. கையில் போட்டால் அது ஷோல்டர் வரைக்கும் போகுது. காப்பு போட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு வெளியில் ஒரு சின்னதாக காப்பு போட்டு விட சொன்னாங்க. ஏன்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இது விழாமல் இருக்கும் அப்படின்னாங்க. எடுக்கும்போது பார்த்தா இதுவே என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இவன் கையில் போட்டதுக்கப்புறம் தெரியுது அதுவே ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்குன்னு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த வெளியில் போட்டிருந்தா அதை தாண்டியே வந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சரி இப்போதைக்கு போட்டாச்சு, அப்புறமா கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் வளர போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கழட்டி வச்சாச்சு.
மோமோஸ் வந்துட்டு இப்போன்னு கிடையாது, ஃபீட் பண்ணும்போது கூட அவனை வந்து பக்கத்தில் பிளேட்டில் கரண்டி வச்சு தட்டி 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 தான் அந்த அளவுக்கு எல்லா சவுண்டும் கொடுத்தாச்சு. எந்த சவுண்டு கொடுத்தாலும் எது கொடுக்குற அவருக்கா எப்போ அந்த தூக்கம் கலையுதோ அப்போ தான் எந்திரிச்சு அவர் வந்துட்டு அவருக்கு ஃபீட் பண்ணோம். ஆனால் வரும்போதே நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் காலில் வந்து நல்லா அப்படி சுண்டி விட சொல்லியிருக்காங்க. போட்டு டப்பு டப்பு டப்புன்னு பண்ணியிருக்காங்க போல். அதில் ஒரு மாதிரி ஷாக் கொடுத்த மாதிரி எந்திரிச்சான். அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபீட் பண்ணோம், அது தூங்கிட்டே இருக்கான்னு ஃபீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி தான் போட்டு காலில் தட்டிகிட்டே தான் இருக்காங்க அவனை எழுப்புறதுக்கு. இந்த பாட்டி போட்டு உள்ள உப்பு அப்புறம் என்னமோ போட்டு இந்த படியில் வச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறாங்க. அந்த சத்தத்துக்கு கூட ஐயா எழுந்திருக்கவே இல்லை. ஆனால் வந்து முழிச்சு பார்த்தா, எப்போ பார்த்தான் அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் முழிச்சு பார்த்தாரு, என்ன நடந்துச்சு என்ன பண்ணோம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் வளர்ந்து இந்த வீடியோ பார்க்கும்போது வேணால் தெரிஞ்சுப்பான், ஓகே இந்த மாதிரி நமக்கு பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு. அப்புறம் அப்படியே ஆரத்துலாம் எடுத்தாங்க, கடைசியாக எடுத்து முடிச்சுட்டு அவங்களும் அப்படி எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு சில சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு சிசேரியன் அப்படின்றதுனால அந்த கருவாடெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஒரு மாதிரி இச்சிங் ஆயிரும் அந்த இடம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ரம்யாவுக்குமே இப்போ கொடுக்க வேணாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லையே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு எங்கள் அம்மா நைனி போகிறதப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடணும். அதாவது பொண்ணு பிறந்தாலும் சரி பையன் பிறந்தாலும் சரி அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சாப்பிடணும். இப்போ பையன்லாம் பிறந்துட்டா பனானாலாம் சாப்பிடவே கூடாது, சளி பிடிச்சிக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நான்லாம் வந்துட்டு எல்லாமே சாப்பிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி நான் பார்த்துருக்கேன் ரிலேட்டிவ் சைடில் கூட, எல்லாமே தான் சாப்பிட்டாங்க, ஒன்றுமே ஆகாது. ஆனால் ஒரு சில ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை நம்ம அதை சாப்பிட்டு ஃபீட் பண்ணும்போது அதனால் பசங்களுக்கு ஒரு வீசிங் மாதிரி கூட வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது வந்துட்டு தெரியல. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்குமே அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டாரு. இது வேண்டாம் அது வேண்டாம்னு எதுவுமே ஒதுக்கி வைக்காதீங்க, எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான்வெஜ் கூட சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. இப்போது எங்கள் அம்மா ஏஜில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதாவது இப்போ இருக்க பசங்களாம் வந்து ரொம்ப வேறு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கன்சீவாக இருக்கும்போது அவங்க பீரியடில் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சாப்பிட கொடுப்பாங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி தான் நாங்கள் பிள்ளையெல்லாம் வளர்த்தோம் அப்படின்வாங்க. ஏன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்களா. அப்போல்லாம் போய் எங்கிட்ட கேட்டு வரலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் வயசானவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் கேட்டுட்ருப்போம். நீங்களாம் கொஞ்சம் லக்கு தான் எல்லாமே சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம குட்டிக்கு பேர் வச்சாச்சு. என்ன பேருன்றதை நான் சொல்கிறேன். எல்லாருமே போயிட்டு அவரோட காதில் நேம் சொன்னாங்க. நேம் வந்துட்டு மயோன் ஆதித்யன். இந்த பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், மயோன் அப்படின்ற பேர் வந்துட்டு. சரி நானுமே ஒரு சஜஷன் கொடுத்தேன். பட் நான் தம்பிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், மயோன் கூட வைக்கலாம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் அவனு சொன்னால், ரம்யாவும் அதே தான் யோசித்து வச்சுருந்தா. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு முருகர்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி கும்பிடுவாங்க. அதனால் அவளும் அதான் யோசித்து வச்சுருந்தா அப்படின்னு சொல்லவே சரி அதே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மயோன் அப்படின்னு தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி கூட ஒரு அட்டாச் பண்ணுற மாதிரி 2 பேராக வரட்டும்ட்டு தான் மயோன் ஆதித்யா அப்படின்ற மாதிரி வச்சாச்சு. மோளை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் மோளை வந்துட்டு ரொம்ப லிமிட்டடான ஒரு நேம் தான் இருக்குது. எல்லா நேமுமே அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது பிடிச்ச மாதிரியும் இல்லை. அதாவது கேட்ட உடனே ஒரு மாதிரி டக்குன்னு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல. பட்டு அப்போ தான் தம்பி தான் சொன்னேன், நமக்கெல்லாம் என்ன இந்த மாதிரி நியூமராலஜிலாம் பார்த்தா வச்சாங்க, ஜாதகத்தெலாம் பார்த்தா பேர் வச்சாங்க, நமக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேர் தான் நமக்கு வச்சு விட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுப்போம் அப்படின்ட்டா. அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். எனக்குலாம் எங்கள் அம்மா எதையும் பார்த்து பேர் வைக்கல, அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேர் தான் வச்சாங்க. எனக்கும் சரி என் அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி இந்த பேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இதே ஓகே பண்ணியாச்சு. அண்ட் எல்லாருமே போய் காதில் சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம சைடில் வந்துட்டு அதாவது இது வரைக்கும் இந்த நேமிங் செரிமனி அப்படின்னு தனியாக பண்ண ஃபங்க்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பண்ணதும் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த இது கூட சேர்த்து அதை சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஃப்யூச்சரில் வேணால் புதுசாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக வேணால் ஒரு ஆசைக்கு பண்ணிக்க வேண்டியதாக, எல்லோரும் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக. மற்றபடி நம்மளோட இதில் அது கிடையாது. அப்படியே வந்தவங்க எல்லாருமே குட்டிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னென்னமோ கொண்டு வந்தாங்க கிஃப்டெல்லாம். அப்படியே எல்லாத்துமே ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ மோமோஸோட பேர் மயோன் ஆதித்யன். நேம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதாவது இப்போ கிடையாது, இன்னும் 3 மந்த்ஸில் வந்துட்டு வேறு இடத்துல போய் தங்கிட்டு வரணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் நைனி கூப்பிட்டு நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தங்கிட்டு வந்தோம், ஒரு நைட் மட்டும்.
அப்புறம் 5th மந்த் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது நல்லா கிராண்டாக இன்வைட் பண்ணுற வேண்டியதான். அந்த அன்னைக்கு ஊருக்கு போயிடுவேன். ஆனால் என்னை வந்துட்டு அவன் 2 தடவை தான் பார்த்துருக்கான் இது வரைக்கும். கண்ணு திறந்து அது வரைக்கும் நான் போகிறப்பெல்லாம் தூக்கிட்டு தான் இருப்பான். நான்லாம் எழுப்பி எழுப்பி என்னை பாருடா அப்படின்னா கூட ஒரு அரை தூக்கத்தில் இப்படி லைட்டாக பாதி கண்ணில் பார்த்துருக்கான். அவ்வளோதான் இது வரைக்கும் அவன் என்னை பார்த்துது. அவனுக்கு வந்துட்டு என் ஃபேஸ் இது வரைக்கும் ரெஜிஸ்டரே ஆகலை. இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இங்கே கிட்னாப் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸும் புதுசாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்த மயோன் குட்டிக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக, சேஃபாக இருங்க. பாய்.